சிஎஸ்கே டாஸ் வென்று முதலில் பந்து வீச தீர்மானித்தது. வரலாற்று ரீதியாக அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. நேற்று அது ஒரு டென்னிஸ் மட்டையுடன் சுடும் கடையின் முன் நிற்பதை தேர்ந்தெடுப்பது போல இருந்தது. விராட் கோலி சுமாராக 28 ரன்களுடன் வெளியேறினார். ஒரு நொடிப்பொழுதில் சிஎஸ்கே ரசிகர்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக நினைத்தார்கள். அவர்கள் நினைத்தது தவறு. அவர் வெளியேறிய பிறகு ஆர்சிபி அணியின் பாதுகாப்பு நிலைமாற்றியை அகற்றியது போல இருந்தது. மிடில் ஆர்டர் அட்டூழியம். தேவ்தத் படிக்கல் 29 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்தார். அடிப்படையில் சிஎஸ்கே பந்து வீச்சாளர்களை ஈசியில் வைக்கப்பட்ட பந்துவீச்சு இயந்திரங்களைப் போல பயன்படுத்தினார். ரஜத் பட்டிதார் பவுண்டரிகள் அடிப்பது அதிக வேலை என்று கேப்டன் முடிவு செய்தார். 19 பந்துகளில் 48 ரன்களில் 6 சிக்சர்களை மட்டுமே அடித்தார். பந்து பார்க்கிங் லாட்டில் விழவில்லை என்றால் அந்த ரன் கணக்கில் வருமா? டிம் டேவிட் மனித ஏமாற்று வித்தை. அந்த இரவின் சிறப்பம்சம் டிம் டேவிட் சின்னசாமி மைதானத்தை தனது தனிப்பட்ட டிரைவிங் ரேஞ்சாக மாற்றியதுதான். அவர் 25 பந்துகளில் 70 ரன்களை விளாசினார். அதில் 8 பிரம்மாண்டமான சிக்சர்களும் அடங்கும். ஆட்டத்தின் முடிவில் சிஎஸ்கே பந்துவீச்சாளர்கள் பேட்ஸ்மேனை பார்க்கவே இல்லை. எனித்து பந்து எங்கிருந்து வரும் என்பதை பார்க்க அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருந்தனர். மொத்தம் 250க்கு 3. ஆர்சிபி ஒரு பிரம்மாண்டமான 250 ரன்களுடன் முடித்தது. இந்த நேரத்தில் சிஎஸ்கே டக்அவுட் இரண்டாம் பகுதியில் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாமா என்று யோசிப்பது போல் தோன்றியது. சர்ஃபராஸ் கான் 50 மற்றும் பிரசாந்த் வீர் 43 ஆகியோரின் உதவியுடன் சிஎஸ்கே மீண்டு வர முயன்றது. ஆனால் 251 ரன்களை துரத்துவது என்பது எதிராளி டுகாட்டி பைக்கில் வரும்போது மராத்தான் ஓட்டத்தை முடிக்க முயற்சிப்பது போல இருந்தது. இறுதியில் அவர்கள் 207 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனார். 43 ரன்களில் தோல்வியடைந்தனர். இறுதி தீர்ப்பு ஆர்சிபி வென்றது. சிஎஸ்கே தொடர்ச்சியாக 3வது தோல்வியை சந்தித்தது. மேலும் சின்னசாமி மைதான ரசிகர்கள் டிம் டேவிட் மைதானத்திற்கு வெளியே அடித்த 15 பந்துகளை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.